கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்திலே ஒருவனும் வரான். அதற்கு அப்படின்னா அதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாருங்கள். நீங்கள் என் வழியை அறிஞ்சிருக்கீங்க, நான் போகிற இடத்த அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஏசு சொல்கிறார். அப்போ தோமா சொல்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கு இடமும் தெரியாது, எங்களுக்கு வழியும் தெரியாது, அதை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படிங்கிறார். அப்போ தான் நான் தாப்பா வழி, நான் தான் வழி, என் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பிதாக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு சகோதரனும் அவனுடைய தம்பியும் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது மாலை நேரம் ஆயிடுச்சு, இருட்டி போயிடுச்சு. இருட்டு போனதுனால வழி தெரியாமல் ரெண்டு பக்கமும் மாறி வழியை தவற விட்டுட்டாங்க. இந்த சகோதரி ஒரு பக்கம் போகிறாங்க, பையன் தம்பி ஒரு பக்கம் இடத்த தேடிட்டு அலையிறாங்க. நடு ராத்திரி இப்படியே போயிட்டுருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த காட்டுக்கும் வெளியில் தான் அவங்க வீடு இருக்குது. அப்போ எப்படியோ அந்த சகோதரி அந்த வீட்டை கண்டுபிடிச்சா, அந்த வீட்டில் இருந்த அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிட்டா. தம்பி வரணுமே அப்படின்னு சொல்லி தன் கழுத்தில் இருந்த முத்து மாலை ஒன்று இருந்துச்சு. அந்த முத்து மாலையை என்ன செஞ்சால் ஒரு முத்தா அப்படியே வழியில் போட்டுக்கிட்டே வந்தான். அப்படியே வந்துட்டான், அவள் வீட்டுக்கு வந்துட்டான். தம்பி பார்த்தான், அப்படியே அப்படி இப்படின்னு தேடிக்கடி இங்கே ஒரு முத்து கிடக்கிறத பார்த்துட்டான். இது அக்காவுடைய முத்தாச்சு அப்படின்னு சொல்லி அந்த முத்தை எடுத்துக்கிட்டே, அந்த முத்தை பார்த்துக்கிட்டே அந்த வழியாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் சகோதரியுடைய கழுத்தில் இருந்த முத்து. அப்போ முத்து பார்த்திங்கன்னா என்னாகம 11:7 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மன்னாவினுடைய நிறம் முத்து மாதிரி இருந்ததாம். அந்த மன்னா தான் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை வடிவாய் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த வேதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இளையகுமாரன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அவன் வழி விலகி போயிருந்தா கூட வழி விலகி போயிட்டான். போனாலும் இந்த வேதமாகிய முத்துவை இயேசுவை தேடின பொழுது பரத்துக்கு விரோதமாக, என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த பரலோகத்தை தேடின பொழுது, அந்த பரலோகத்தை தேடின பொழுது, இயேசுவை தேடின பொழுது, அந்த முத்துவை தேடின பொழுது அவன் சரியான இடத்துக்கு தகப்பனிடத்தில் வந்தான். என் குமாரன் காணாமல் போனான், என் குமாரன் மரித்தான், திரும்பவும் கிடைத்து விட்டான்ங்கிறது மாதிரி காணாமல் காட்டிலே அலைந்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகள், வழி தவறி போன அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பையனுக்கு அந்த முத்து வழியாக கிடைச்சது. அப்படியே தான் என்ன நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14 16 வரைக்கும், 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பாருங்கள். சிம்சோன் சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான்னு போட்டிருக்கு. பிறகு வேசியை பார்க்க போனான், பிறகு தெளிலாயை பார்க்க போனான். அபிஷேகம் பெற்ற மனுஷன் வழி விலகி போய்விட்டான். கடைசியில் இந்த முத்துவாகிய இயேசுவை தேடினான். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் கிருபையாக இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அந்த ஆடிட்டோரியத்தில் இருந்த அத்தனை பெலிசியர்களையும் கொண்டு போட்டான். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த முத்துவாகிய வேத வசனத்தை தினந்தோறும் தேடுவோம். தினந்தோறும் ஆண்டவராக இயேசுவை தேடுவோம். நம்மை வழி விலகி போனாலும் நம்மை பரலோகத்துக்கு வழி நடத்துகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் தேடி, இந்த வேத வசனத்தை தேடி அதன்படி அவருடைய வழியிலே நாம் நடப்போமாக. பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.